தமிழர்களில் அடங்காத சீமானையும் பறையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்களை இல்லைங்க, அரசாங்கத்தை சொல்றேங்க, எதிரிகளை சொல்றேன், விட்டுறாதீங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை. அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவரையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது. கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும். என்னது? கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவளவன் மேடையெல்லாம் பேசுவாரு. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை. அதிலும் திராவிடம் என்று பெயரால் வருகிற எராமிச சொராமிச அவன் வந்தவன் போன இவன் எல்லாரும் சேர்த்து திமுக இன்னமும் சேரியின் நிரந்தர எதிரியாக இருக்கிறது. திமுகவின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று இந்த தம்பி மூர்த்தி இன்னைக்கு பேசுறல்ல, இதுதான்டா திராவிடம். ஒரு 2 நிமிஷத்துல ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். திராவிடம், நான் உண்மையிலே வேற ஏதோ பேசணும் தான் வந்தேன். ஏங்க திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க? ஐ நோ யூ ஆர் பிஎம், நீ பிஎம்னு தெரியும். நீ பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா? மிஸ்டர் ராஜீவ், என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ. வன்னி புலி கேட்கிறேன். கூர்வாளுன்னா போர்வாளுன்னா ஈழத்து எப்பா என்னென்னவோ சொன்னானுங்க. கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். யோ யார் அது? வைக்க குரல் மாதிரி இருக்குது. என்ன என்ன உனக்கு தெரியலையானே? புரட்சி புயல் வைகோ தானே? என்னையா சொன்னாந்தால? மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தார் வைகோ. 10, 15, 16 பேர் செத்தான். எந்துக்குறா நைனா உன்னை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு 16 பேர் செத்தான் நினைக்கிறேன். 15, 16 அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு சொல்ல வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? இன்னொன்று தெரியுமா? சவுக்கு சங்கர் சொன்னார், எங்கள் அண்ணன் திருமாவளின் பலம் அவருக்கு தெரியாது. ஏன்னா நாங்க 13% போட்டு தானங்க அவர் வந்திருக்காரு. அப்பா அவரை கோயில் யானையாக பயன்படுத்துகிறது திமுக அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார். அதால திராவிடம் நண்பர்களையும் நாசமாக்கிடும், எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும். பாத்துங்க, ஏற்கனவே அண்ணன் பேசுவாரு, நான் அங்கங்கன்னு பேசுவேன். சரி இது பய பரப்பயப்பா விடுங்கப்பா அவனை அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு எந்த லட்சுமியும் கிடைக்கல. இங்க இருக்கிற அண்ணெல்லாம் கொஞ்சம் தடியா இருக்காரு. நம்ம திருமாரஞ்சி நம்ம அண்ணன் கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு. பாத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. நாங்க என்ன ஒன்னாலும் செய்வோம், காட்டியும் கொடுப்போம். கூட்டி கொடுப்பீங்களா? ஆனா எது கொடுத்தாலும் இந்த சீமானு கிட்ட மட்டும் ஏன் உங்க பருப்பு வேக மாட்டேங்குது? எதனா ஒன்று சொன்ன ஆமாடா, ஆமா என்ன இப்போ என்ன, ஆமா ஆமா என்ன 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 ஆமா ஆமா என்ன அது ஆமாடா ஆமாடா ஆமாடா. என்னடா இப்ப பிரச்சனை உங்களுக்கு? ஏய் ஏடா இருந்தாலும் இதை சொன்னா அடங்குவார்னு பார்த்தா ஆமா 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 வேற எதனா இருக்குதா? இல்ல பேசுறதுக்கு பாயிண்ட் வேற எதுவும் தப்பா நினைச்சிருக்காதீங்க. ஹே நீயா உங்க வீடா அப்படின்னு வேற அந்த மனுஷன் கேட்டு தொலைஞ்சிருக்காரு.
அதால நாங்கள் ஒரு பக்கம் தமிழர்களை 11% மொக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். அண்ணன் சீமான் நெஞ்ச நிமித்து கொண்டு ஆமா ஆமா அப்படின்றாரு. என்னடா கதை இது அப்படின்னு இன்றைக்கு திராவிடம் கதி கலங்கி இருக்கிறது. எனவே நம்முடைய தமிழர்களை இந்த தமிழ் தேச அரசியலின் கடைசி நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2026 சீமான் முதல்வராவாரா? என்ன கேட்டா எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, ஓ இந்த சீமான் ஆவறாரோ இல்லையோ நம்மளும் ஆக விட மாட்டான் பொழுது. நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார் 100 அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள்னு. ஏண்டா இவ்வளவு பேர் வச்சு நம்ம கிட்ட ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒன்னு அந்த ஆள் வச்சு பாரால வேற யாருக்காவது கொடுத்து வரான்னு தெரியலையே. எப்படியோ நம்ம கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்க. என்ன வேணாலும் சொல்லுடா, ஆமாடா ஆமா ஆமா. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் கூட்டினால் என்ன பிரச்சனை? நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்லை. மூர்த்தி பறையர் பேரவை சார்பா எங்களை கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அண்ணன் திருமாரஞ்சி அவரு சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல. ஆர்வம் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து எட்றாங்களா எட்றாங்களா எட்ரா எடு. என்னடா கதை விடுற? இன்னைக்கு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு, அன்புமணி மருத்துவர் அன்புமணி கேட்கிறாரு, வட தமிழகத்தில் 2 பெரும் சாதிகள், ஒன்று பறையர் இன்னொன்னு வன்னியர். பறையர் சமூகத்திலிருந்து மூர்த்தியாரு ஏன்றா என்ன என்னடா 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 டேய் என்னடா என்ன? மருத்துவர் வன்னியர் சமூகம் கேட்குது, என்ன கொஞ்சம் எண்ணுங்க 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 எண்ணுங்க. எண்ணத்துல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல். அவங்க நடத்தினா தனித்தனியா நீ கேட்டுக்கோ, ஒன்னா மட்டும் சேர்ந்து நின்று கேட்டுறாத. ஏன்னா நீ ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் நானே இங்க இருக்கிறேன். நீ எல்லாம் ஒன்னா இட்டா ரொம்ப தூரம் இல்லை, இதோ இருக்கிறது ஓங்கோல். இன்னைக்கு இந்த மனுஷன் இந்த நாடு நல்லா இந்த சீமானுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இந்த ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடக்கூடாதா? ஏன் என்ன எதனா போன ஜென்மத்தில் எதனா பகையா? ஏதாவது சொல்லுங்க. பகை இருக்கோ? ஏதாவது திருச்செந்தூர்ல போய் ஏதாவது ஒரு யாகத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை வேணா பண்ணி விட்டுருவோமா? எதுக்கு பாவம், அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிறான்றாரு. அந்த மனுஷனை இந்த மாதிரி தூங்க விடாம பண்ணா நல்லா இருப்பாரா? செந்தமிழ் நல்லா இருக்குதா இது? எனவே இப்படி பூவை மூர்த்தியா இருக்க பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார். செந்தமன் சீமான் எடுத்தார் என்பதை விட நாங்கள் இங்கிருந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு போவோம் ட்ரெயின்ல. டிசம்பர் 6 என்னது அம்பேத்கர் நினைவு நாள், அப்புறம் ஏதோ இஸ்லாமியர் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு நாள், அதை கூட கொடுத்துட்டோம். இங்கிருந்து போவோம். பாய்மார்களுக்கு நாங்கள் கோயில் கட்டி தரோம். இங்க 633 ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் இந்த நாட்டில் கிடக்குது. அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, போனோம் மசூதியை கட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த போது ஒரு பறையர் சமூக மக்களின் ஒரு ஆதித்தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா? அதுதான்டா இங்க சிக்கல். எங்கள் நிலத்தை நாங்கள் கேட்கலாம், நாங்கள் அழலாம், நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர் தமிழர்களும் சொல்லிவிடக் கூடாது. ஒரு பறையனுக்காக, ஒரு ஆதி தமிழருக்காக தமிழகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்குது இல்ல? வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க. இல்ல இந்தியாவில்
இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு சான்ற காட்டு. அண்ணன் சீமான நாளைக்கு அதை விட்டுற சொல்ல, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு போதுன்னு. ஆக இப்ப இந்த பிரச்சனை வருமா வராதா? இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணெல்லாம் திருமாற அண்ணெல்லாம் உட்காந்து பேசி, நாங்கள் கூட பெரிய மீசை வச்சிருந்தா அப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா சினிமாலாம் காட்டுறாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி, ஓ அப்படித்தான் போலகுதுன்னு பார்த்தா எங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க போலகுது. நாங்க தான் ஏதோ ஆதி தமிழர் அந்த தமிழர் ஏதோ நொந்து போனவன் எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னா, தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழனையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஏன் செந்தமன் சீமானுக்கு இந்த ஆதி தமிழர் நிலத்தை எடுத்து கொடுக்கணும், இதுல இருக்கிற எல்லா தமிழரையும் சேர்க்கணும் என்ன வந்தது? என் ரத்தம் என் ரத்தம் துடிக்கிறது, அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கிறது. அதால இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க இப்படி போய் நேரா ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் ஏத்தினா ஒயின் ஷாப் இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆகுன்னு பாருங்க. டேய், ஒரே ஒரு 1000 ரூபாய் அதிகமாக இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் பக்கத்தில் கூட்டமே போடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்திருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம். ஏன்னா கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30க்கு முடிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பார் சீக்கிரம் முடிங்க 9 ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அண்ணன் சொன்னார், இல்லை நான் 10 மணிக்கு தானே முடிப்பேன். ஏன்னா 10க்கானே? ஆமாண்ணே 10க்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? இது என்ன நியாயம் இது? அதால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 12 லட்சம் ஏக்கர் கலெக்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச, ஆமா சீமான் பெரிய இவரு, இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துரும், அப்படி கொடுத்துற போகுது அப்படின்னு சொல்றான். கொடுக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு? திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட மாட்டாண்டா, எங்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற ஊர்த்தெரு தமிழர்கள், யாரும் தப்பா அடிச்சுக்கல, சொல்லி பழக்கமாச்சு ஊர்த்தெரு தமிழர்கள், என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக தோல் கொடுக்குறான்ல, போதுண்டா, நிலமாவது மயிராகுது. நான் நாங்க பிரிச்சு கொண்டாத பிரிக்கின்ற காலம் வரும். அப்போ கன்சிராம் சொன்னாரு, சாதிகளாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு. அப்போ தமிழர் நிலத்தை, தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு. நீ 1% அதுக்கு கீழேயா அண்ணன் கிட்ட சொல்லி என்ன பாவம்ண்ணே ஒரு 1% கொடுப்போம்ல. என்னவோ தெரியாமையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணி வச்சாங்கல்ல, ஒரு 1% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா, கன்சிராம் 100% கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா, அன்போடு காத்திருக்கிறோம். ஆனா இந்த இது சரி, பஞ்சமி நிலமாவது எங்க பிரச்சனை? சரி, இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழர்களை என்ன இதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் அண்ணன்மார்களை கூப்பிட வேண்டும். ஏன்னா எங்க அண்ணன்மாரெல்லாம் கொஞ்சம் மோசமானவங்க போல இருக்குது அப்படின்னு நான் கூட தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் முதல்ல நம்ம மருத்துவர் அவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து பேசும்போது தான் என்ன ஒருத்தன்
இந்த செல்வகுமார் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இந்த வேங்க வயல் பிரச்சனைல நான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்தில் உட்காந்து பார்க்குறேன், ஏன்னா அண்ணன் அண்ணன் பேசுகிறாரு. ஏய், நம்ம தான் தப்பாக நினச்சிருந்தோமோ? அது மாதிரி தான் இன்னைக்கு பல சமூக தலைவர்களை நாங்கள் வேற்றுமையாக தான் நினைச்சிருந்தோம். இதை நினைக்க வச்சான். அப்படி இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணுதாமான்னு அண்ணன் சீமான், அன்புமணி போன்றவர்கள் இன்றைக்கு நிறுத்திருக்காங்கல்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு, அது என்ன சொல்றாங்க, ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க அந்த அதிகாரம். ஏன் இல்லை? இல்லைங்க அது செல்லாதுங்க. யோ, செல்லுதோ செல்லுதையா, குடியா, நாங்கள் பார்த்துக்கிறோம். கீஞ்சிருந்தா ஒட்ட வச்சு கூட நாங்கள் செல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா, இல்லை இல்லை, நாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும்? உண்மையிலே அது நம்முடைய அப்பாவுக்கு, அப்பா எங்க அப்பா படித்தவர், இந்த அப்பா விவரம் இல்லாதவர். நீங்க போய், சத்தியமா நான் சொல்றேன், நீங்க போய், சார் வாட் டு யூ மீன் பை தட் சென்சஸ், இல்லை தமிழில் கூட இந்த கணக்கெடுப்பு பற்றி உங்களோட கருத்து என்ன? கணக்கு யாருக்கு தெரியும்? எவன் கணக்கை எவன் வச்சிருக்கான்? ஏதோ அரசாங்கத்தில் சம்பளம் வந்தால் அந்த கணக்கு அக்கௌண்ட்ல இருக்கும். தனியாக வந்து அந்த அக்கௌண்ட் எங்கே இருக்கும்? அந்த கணக்கு எங்கே இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு விசாரணைன்னு சொன்னேன்னா, என் வீட்டில் இருக்கிறவங்களாம் மாட்டிட்டான்னா என்ன ஆகுது? அதனால என் கணக்கு பல இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்னா கூட சொல்லுவார். நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார், பீகாரில், நான் தான் சொன்னல ஏற்கனவே, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு, சட்டமன்றத்தில் சொல்கிறார், பீகாரில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. எப்பா சரியா கேட்டியாப்பா? என்னப்பா இப்படி சொல்ற? பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு 99.9% மக்களை எண்ணிவிட்டோம் என்று இடஒதுக்கீட்டை சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாங்க. அதைத்தான் நீதிமன்றம் அந்த உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. எனவே இங்க பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், லாட்டரி நினைக்காதீங்க, சத்தீஸ்கர், இவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். நீங்க உன்னை தெரிஞ்சுங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிக்காரன் அந்த மண்ணின் மைந்தனா இருப்பான், அந்த ஊர்காரனா இருப்பான். ஆளுங்கட்சி அந்த ஊர், அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருப்பான். இங்க மட்டும்தான் மாறி 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 வருது. இந்த மாறுதல்ல, இந்த மாறுதலை நிறுத்துவதற்குத்தான் செந்தமிழன் சீமான் வருகிறார். யாரும் தமிழகத்திலே வாழும் ஆளுகிற அந்த தகுதி, அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க. அதால கலவரங்கள் வர வேண்டும். மூர்த்தி பேசக்கூடாது. சீமான்னா ரொம்ப ஓவரா பேசுறாரு, வந்தாலே விட விட அப்படின்னு சீமான் பேசுகிற போது 4 முட்டை அடிங்கப்பா, மூர்த்தி பேசுகிற போது 4 கோஷமாவது போடுங்கய்யா. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களின் கடைசி இறுதி போராட்டம் என்ன தெரியுமா? வயிறு வலிக்க கத்துவோம், வீர வணக்கத்தை போடுவோம். எப்பா மாப்பிள்ளடி, வயிறு வலிக்குதுரா, கண்ணு கலங்குதுரா, கடை எந்த பக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து போய்விடுவோம். அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், இங்கே இருக்கிற தமிழ் சமூகங்கள் இருக்குது என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இதை இந்த பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது. நாங்கள் ஏதாவது என்றைக்காவது ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சா கூட இந்த சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும். இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு எங்கள் கோரிக்கைக்கு, அதான் முக்கியம், இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவேன். எவ்வளோ? 1.5 கிலோ ஒரு ஆளா? ஆமா, அப்படித்தான் இருப்போம். என்னப்பா, என்னடா என்னடா, என்ன யாரா நீங்க? முதல் கல்ல ஏறி பார்ப்போம். ஒரு யோகியா நாம இதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு என்னை ஒருத்தன் ஃபோன் பண்ணி, என்ன சாதி அரசியல் பேசுறேன்னா, அதே சொல்லிடலான்னு பார்க்கறேன். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான், தெரியுமா? நானு தெரியலையேங்க. தெரியாதா? ஆமா ஆமா, யூடியூப்ல பார்த்துருக்கேன், நேர்லையும் வருவாங்க.
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன சொல்றேன்? ஐயா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சாதி அரசியல் பண்றீங்க? இல்லை உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னேன். அதால நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச போய் செய்யலையோப்பா, நீ சொல்றியா? ஆமா இப்போ என்னடா? ஆமா ஆமாடா 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 ஆமா என்னப்போ அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ என்னடா பண்றதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அதால தான் இந்த மாதிரி தமிழருக்கு முறை கூடினான்னா எதையாவது கல் அடிக்கிறேன், பாட்டில் விட்றேன், ஒரு கோஷம் போட போகிறேன், கல் அடிக்க போகிறேன், இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம். ஒன்று தமிழன்ல சீமான கொண்டுடுங்க, பறையெல்லாம் மூர்த்தியாக கொண்டுடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சாமி, அதை செஞ்சிருங்க. ஆனால் அதை செய்யறது அவ்வளோ சுலபம் இல்லை சாமி. ராசா தப்பா மட்டும் வந்துடுறாரு ராசா. கத்தி வெட்டாது ராஜா, துப்பாக்கி சுடாது ராஜா, வச்சுக்கணும் தான் ராஜா சுடணும். பல துப்பாக்கியில் வைத்துக் கொண்டிருந்த போதே சிறைக்கு வரவங்களாம் சாவறான். துப்பாக்கி வெடிக்காது ராசா, துப்பாக்கி வச்சுக்கிறவன் தான் வெடிப்பா ராசா. ஆதலால் தமிழர்களே தயவு செய்து திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுக்கிற செந்தமிழின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். எப்படி தர்பீஸ் பழம் உடல் சூட்டை தணிக்க தர்பீஸை கொடுக்கிறதோ, ஏன் மழை காலத்துல கொடுக்காம வெய்ய காலத்துல கொடுக்கிறதோ, அதை போல காலம் பெற்று தந்த செந்தமிழன் சீமான் தமிழ் தேசத்தின் தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள். நீங்க ஓட்டு போடுறீங்களோ அது ரெண்டாவது. மற்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாருயா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு, நம்மள வேற ஒருத்தன் ஆள்றானான்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையுங்கள். அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தமன் சீமான் 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 என்று மரமான தமிழகத்திலே முளைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.